இப்போ இவங்களுக்கு என்ன கடுப்புனா, இந்த செல்ஃபோன் வந்து என்னோட ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ அதான் பூக்காரம்மா ஃபோன் வச்சுருக்காங்க, காய்காரம்மா ஃபோன் வச்சுருக்காங்க, ஆட்டோக்கார் ஃபோன் வச்சுருக்காரு. அப்போ நானும் ஃபோன் வச்சுருக்கேன்றதுல என்ன மரியாதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஆண்ட்ராய்டு தானா அப்படிமா. அதுலேயே ஆப்பிள் வச்சுருந்தா அதில் அது ஒரு ப்ரெஸ்டீஜ், நான் உன்னோட பெருசு அப்படின்னு காட்டணும்னு இவங்களுக்கு ஒரு நினைப்பு. அதை அப்படி சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதனால என்ன பண்ணுறது, வீணாக சிட்டுக்குருவி சாகுது. சிட்டுக்குருவி சிட்டிக்குள்ளே இல்லை, உண்மைதான். சிட்டுக்குருவிலாம் செத்து போச்சான்னா செத்துலாம் போல, அது ஊரை விட்டு வெளியே போயிடுச்சு. அதுக்கும் செல்ஃபோனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ ஏன் சிட்டுக்குருவி வெளியே போச்சு? ஏன்னா முன்னாடிலாம் நம்ம மளிகை ஜாமான் பருப்பு கிருப்புலாம் வாங்கினா எங்கே வாங்குவோம்? பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடையில் வாங்குவோம். சரியா? அவர் ஒரு மூட்டையில் வச்சுருப்பார். ஆனால் தோரம்பருப்பு 1 கிலோ கொடுங்கன்னா அவர் அள்ளி போட்டு வெயிட் போட்டு ஒரு பேப்பரில் கவரில் போட்டு மடித்து கொடுத்துருவாரு. அது கொஞ்சம் தூசி ஈஸியாக இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், வீட்டில் கொண்டாந்து புடச்சி காய வைப்போம், வெளியே காய வைப்போம். காய வைக்கும்போது சிட்டுக்குருவி வந்து அந்த பருப்பெல்லாம் தின்ட்டு போகும். இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்க, அவன் ஏற்கனவே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி பாலித்தீன் கவரில் போட்டு கொடுத்துட்றான். வந்தோடனே வாங்கிட்டு வந்து வீட்டில் கட் பண்ணி டப்பாவில் போட்டு மூடி வச்சிடுறீங்க. சிட்டுக்குருவிக்கு சாப்பாடு இல்லை சிட்டிக்குள்ளே. சிட்டுக்குருவி சிட்டிக்குள்ளே காணாமல் போனதுக்கு காரணம் செல்ஃபோன் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டு. சிட்டிக்குள்ளே கொசு தொல்லை ஜாஸ்தியானதுக்கு காரணம் சூப்பர் மார்க்கெட்டு. அது எப்படி சார்? ஏன்னா இந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணணும்னா முட்டை போடும், முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்சோடனே அந்த குஞ்சு வருது இல்லை, அந்த குஞ்சுக்கு ப்ரோட்டீன் வேணும், சாப்பாடு. அந்த சின்ன சிட்டுக்குருவி குஞ்சுக்கு வந்து பருப்பு விருப்பெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னா, இந்த அழுக்கு தண்ணியில் கொசு போட்டு வச்சுருக்க முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அது ஊட்டும். அதனால் முக்கால்வாசி கொசு வந்து முட்டையாக இருக்கும்போது உணவாயிடும். இப்போ சிட்டுக்குருவிக்கு நீங்கள் பருப்பு வைக்காமல் பருப்பு எடுத்துகிட்டு போய் டப்பாவில் போட்டீங்க. அதனால் என்ன ஆகுது, சிட்டுக்குருவி இங்கே சாப்பாடு கிடைக்காம அது வெளியே போயிடுச்சு. அதனால அந்த கொசு முட்டையை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, அதனால கொசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. புரியுதா? இது ஒரு ஈகோ சிஸ்டம். இதை இவங்க வந்து வேணும்னே எப்படி சொல்கிறதுனா, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான் எல்லாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. யாருக்கு தேவையோ அவங்க பயன்படுத்தினா பத்தாதா, எல்லாருக்கும் செல்ஃபோனா அப்படின்னா அதுக்கு ஒரு படம் எடுத்தான் அவன், எந்திரன் 2ன்னு. அதில் அவன் சொல்ல வந்த கருத்து என்ன, அடித்தட்டு மக்கள் எதுக்கு செல்ஃபோன் வச்சிருக்க, அதோட இன்னொரு வேர்ஷன் தான் இது. நீங்கள் சாட் ஜிபிட்ட ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி வீணாகுதுன்னு. உங்களோட மூல செயல்பாடு சரியா இருக்காது, நம்பி தான் நீங்கள் இருக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். அப்போ வண்டியில் போகாதீங்க, பைக்கில் போகாதீங்க, நடந்து போங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். பைக்கில் போகிறீங்க, உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் ஒரு வசதியை அனுபவிக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்கிற வார்த்தை தான் இது. மனுஷனுக்கே வேலை இல்லாமல் போயிடும், ஏஐ யூஸ் பண்ணாத சொல்கிறவன் யார்? அவன் மட்டும் தனியாக ஏஐ யூஸ் பண்ணுவான். ஆனால் டெக்னாலஜியை கிண்டல் பண்ணுவாங்க. அது அடிப்படையாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க பார்ப்பனிய சிந்தனை. இல்லைனா ஒருத்தன் வந்து 300 கோடி ரூபா செலவு பண்ணி எந்திரன்னு ஒரு படம் எடுப்பானா, எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு. அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் வரலாற்று ஆய்வாளர் மற்றும் எழுத்தாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஏஐயால் இவ்வளோ பெரிய தண்ணி தட்டுப்பாடுகள் வருங்காலத்தில் வருமா? இவ்வளோ தண்ணீரோட பயன்பாடு ஏஐ இவ்வளோ பயன்படுத்துதுன்னு கேட்கும்போது அதிர்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் உண்மை பின்னணி என்ன சார்? இப்போ ஏஐன்னு சொல்கிறோம்ல, நமக்கே சொந்தமாக ஒரு ஏஐ வேணுன்னா கூட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சாட் ஜிபிடி, ஜெமினி இதெல்லாம் போகிறோம்ல, அதெல்லாம் போனோம்னா அதுக்கு நம்ம காசு கொடுக்க வேண்டியிருக்கு. கரெக்டாக? ஓப்பன் ஏஐன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து யார் வேணால் எடுத்து யூஸ் பண்ணலாம். எல்லாருமே அதுதான் யூஸ் பண்ணுறாங்க. யார்? சாட் ஜிபிடியும் அதுதான் யூஸ் பண்ணுது, ஜெமினியும் அதுதான் யூஸ் பண்ணுது. ஓப்பன் ஏஐன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்து ஃப்ரீ தான், யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஹப்னு ஒன்று இருக்குது, அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒரிஜினல் அந்த கோடு வந்து அங்கேயே இருக்கும், அப்படியே நீங்கள் யார் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்தியாவுக்குன்னு நம்ம இந்தியா கவர்மெண்ட்லேருந்து இன்னும் யாருமே ஒரு ஏஐன்னு இந்தியாவுக்குன்னு ஒரு ஏஐ உருவாகலை. சைனாக்குன்னு சொந்தமாக ஏஐ இருக்குது, அமெரிக்காவில் சொந்தமாக நிறைய ஏஐ இருக்குது, ஜெமினி இருக்குது, ஓப்பன் ஏஐ இது சாட் ஜிபிடி எல்லாமே இருக்குது. இந்தியாவுக்குன்னு ஒரு ஏஐ இருக்கானே இல்லை. ஆனால் அதை பண்ணணுன்னா என்ன பிரச்சனைனா, இது மாதிரி ஒரு ஜிபியு ப்ராசஸர் வேணும். அந்த ஜிபியு ப்ராசஸர் ஒன்றுலாம் பத்தாது, அதுக்கு ஒரு டேட்டா சென்டர் மாதிரி வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம், 3 லட்சம் ரூபாய்னா ஒரு 10 லட்சம் ஜிபியு வாங்கி வைக்கணும். வச்சாதான் அது ஒரு ஏஐ சென்டராக மாற்ற முடியும். புரியுதுங்களா? அப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகும், அதுக்கு எவ்வளோ சூடாகும், அதுக்கு எவ்வளோ செலவுன்றது இருக்குல்ல. இந்த செலவுகளால் தான் அந்த தண்ணி செலவாகுதுன்னு. தண்ணியை வந்து யாரும் இவங்க இப்போ தப்பாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா,
டீ கடையில் தண்ணி செலவு பண்ணுற மாதிரின்னு நினச்சிக்கிறாங்க. அதான் அவர் கமல்ஹாசன் பேசும்போதே சொல்கிறார் சார், ஒரு கேள்விக்கு ஒரு டம்ளர் தண்ணி வீணாகுது. ஒரு டீ குடித்தாலே ஒரு டம்ளர் தண்ணி வீணாகுது. ஒரு கேள்விக்கான இல்லை, நீங்கள் போய் 10 ரூபாய்க்கு ஒரு டீ குடிக்கிறீங்க, அதான் அந்த டம்ளரை கழுவுறதுக்கு அவருக்கு ஒரு டம்ளர் தண்ணி தேவைப்படுது இல்லை. டீ ஒன்று எனர்ஜிக்காக குடிக்கிறோம் சார். இப்போ சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் ChatGPT அது போன்றதெல்லாம் ஃபோட்டோ மாற்றுறது, பேக்ரவுண்ட் மாற்றுறது, சும்மா வெட்டியாக ஏதாச்சும் பண்ணி பார்க்கலாம். ப்ராம்ப்ட் யாருன்னா ஒருத்தர் போட்டால் கூட எனக்கு ப்ராம்ப்ட் அனுப்புங்க, என் ஃபோட்டோ எப்படி மாற்றுறதுன்னு வெட்டியாக பயன்படுத்தும் போது அது என்ன தெரியுமா, ப்ராம்ப்ட் எல்லாம் நீங்கள் யார்ட்டையும் வாங்க வேண்டியதில்லை. அது ChatGPTயில் கேட்டால் அதுவே ப்ராம்ப்ட் தரும். இருக்குது, புரியுதுங்களா? நீங்கள் என்ன சொல்லணும்னா அதுகிட்ட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் என்னோடய ஃபோட்டோவும் ரஜினிகாந்த் ஃபோட்டோவும் ஒன்றா நிற்கிற மாதிரி மெரினா பீச்சில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ ரெடி பண்ணணும், அதுக்கு ஒரு ப்ராம்ப்ட் கொடு அப்படின்னு கேட்டேன்னா அதுவே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துரும். அது சொல்ல தெரியாதவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க சார். வாங்கும் போது இந்த மாதிரி வீண் பயன்பாடு படுத்தும் போது அந்த தண்ணீர் பயன்பாடு இல்லைம்மா. இது வந்து என்ன பேச்சுன்னா பார்ப்பனியத்தோட வேறு வகையான ஒரு வெளிப்பாடு. ஓகே, நீங்கள் வந்து எந்திரன் 2 படம் பார்த்தீங்களா? சார் அதில் ஒரு டயலாக் வரும் தெரியுமா, தேவைப்படுறவங்க ஃபோன் யூஸ் பண்ணிக்கல, எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணணுமா, சிட்டுக்குருவிலாம் செத்து போகுது அப்படின்னு ஒரு டைலாக் வரும். கண்டிப்பாக வரும். தேவைப்படுறவங்கன்றத யார் முடிவு பண்ணுறது? அவன் தான் முடிவு பண்ணணும். எனக்கு தேவை அர்ஜுனுக்கு ஃபோன் வேணுமா வேண்டாமான்னு நான் எப்படி முடிவு பண்ண முடியும்? புரியுதுங்களா? அவங்களுக்கு கடுப்பு என்னென்னா, ஃபோனுன்றது ஒரு காலத்தில் வந்து அது ஒரு பெரிய ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக இருந்தது. உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஒரு தெரு, ஒரு பெரிய ஒரு டவுன்னு வச்சுக்கிங்களேன், அந்த டவுனில் ஒரு வீட்டில் தான் ஃபோன் இருக்கும், ஒரு தெருவில் ஒரு வீட்டில் தான் ஃபோன் இருக்கும். கிராமமாக இருந்தால் இன்னும் சொல்லப்போனால் ஒரு வீட்டில் கூட ஃபோனே இருக்காது, போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் ஃபோன் இருக்கும். அப்போ ஃபோனுன்றது ஒரு ப்ரெஸ்டீஜ் சிம்பிளாக இருந்தது. சரியா? அடுத்தால அந்த ஃபோன் வந்து எல்லாருக்கும் லேண்ட்லைன் கனெக்ஷன் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் மொபைல் வந்தவுடனே நாங்கள் வந்து லேண்ட்லைனோட மொபைல் வச்சுருக்கோம் பாரு அப்படின்னு கெத்து காமிச்சாங்க. முதல்ல ஃபோன் அந்த உடைய கால் மொபைல் ஃபோன்ஸ்னு முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆகும்போது சென்னையில் வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் ஆகுதுன்னா 98, 99 இன்ட்ரடியூஸ் ஆகுது. 98 வந்து பேஜர்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் ஆகுது. அது நீங்கள் அதுவே அந்த பேஜரே வந்து அப்போ பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா. அது என்ன இருக்குன்னா இந்த இவ்வளோ சைஸில் தான் இருக்கும். அதில் ஒரு குட்டியாக ஒரு ஸ்க்ரீன் மட்டும் இருக்கும். உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவான். நீங்கள் அந்த நம்பரை விசிட்டிங் கார்டில் போட்டு யாருக்குன்னா கொடுக்கலாம். அவங்க யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணணுன்னா ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க என்ன மெசேஜ் சொல்லுங்கன்னு கேட்பாங்க. ஓகே, ஒருத்தங்க ஒரு ஆள் இருந்து கேட்பாங்க. நீங்கள் மெசேஜ் சொன்னீங்கன்னா சரிங்கன்னு வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க டைப் அடித்து அனுப்பி விடுவாங்க. அது நமக்கு இந்த பேஜரில் வரும், வெறும் டெக்ஸ்ட் மெசேஜ் தான் வரும். அப்போ தான் ஸ்கைசெல், ஏர்செல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கம்பெனி வருது சென்னைக்கு. ஸ்கைசெல் தான் பின்னாடி ஏர்டெல்லாக மாறிடுச்சு. ஏர்செல் இன்றைக்கி மூடிட்டாங்க. அந்த 2 கம்பெனி தான் வந்தது. அப்போ ஃபோனே பார்த்தோன்னா இவ்வளோ பெருசுக்கு இருக்கும், இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். ஆமாம் சார், ஒரு ஃபோனு ரிசீவர் இப்படி இழுக்கிற மாதிரி இவ்வளோ நீட்டுக்கு ஒன்று இருக்கும். இவ்வளோ பெருசுக்கு ஃபோட்டோஸில் பார்த்து வெயிட் வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ 1.5 கிலோ இருக்கும் வெயிட். தூக்கி ஓங்கி அடித்தா அடுத்த மடையை கூட உடச்சிடலாம். பட்டன்ஸ் வச்சு இருக்கும். அதெல்லாம் பட்டன் ஃபோன்லாம் அதுக்கப்புறம் வந்தது. நான் சொல்கிறது இது வந்து செல்ஃபோனே இவ்வளோ பெருசுக்கு இருக்கும். ஓ, அதில் பட்டன்லாம் இருக்காது? பட்டன்லாம் இருக்கும். ஃபோன் சைஸ் அவ்வளோ பெருசுக்கு இருக்கும். புரியுது. அப்போ கால் எவ்வளோ ரேட்டு தெரியுமா? அவுட் கோயிங் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 32 ரூபா. ஃபோன் நீங்கள் யாருக்காவது போட்டு பேசுனீங்கன்னா ஒரு கால் 1 நிமிஷம் பேசுனீங்கன்னா 32 ரூபா கால். எப்போ? 98. உங்களுக்கு இன்கமிங் கால் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 16 ரூபா. யாராச்சும் உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் நீங்கள் தான் காசு கொடுக்கணும். அப்புறம் அது கொஞ்சம் குறைச்சி 16 ரூபா அவுட் கோயிங், 8 ரூபா இன்கமிங்லாம் வந்தது. பிற்காலத்தில் ராஜா வந்த பிறகு தான், ஆராசா வந்ததுக்கப்புறம் தான் இன்கமிங்க்கெலாம் காசு கிடையாது அப்படின்றதெல்லாம் மாறினது. அது வரை இன்கமிங் காசு இருந்தது. சரியா? இப்போ இவங்களுக்கு என்ன கடுப்புனா, இந்த செல்ஃபோன் வந்து என்னோடய ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ அதான் பூக்காரம்மா ஃபோன் வச்சுருக்காங்க, காய்காரம்மா ஃபோன் வச்சுருக்காங்க, ஆட்டோக்கார் ஃபோன் வச்சுருக்காரு, அப்போ நானும் ஃபோன் வச்சுருக்கேன்றதுல என்ன மரியாதை? ஓகே, அதனால தான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆண்ட்ராய்டு தானா அப்படிமா. அதுலேயே ஆப்பிள் வச்சுருந்தா அதில் அது ஒரு ப்ரெஸ்டீஜ், நான் உன்னோட பெருசு அப்படின்னு காட்டணும்னு இவங்களுக்கு ஒரு நினைப்பு. அதை அப்படி சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதனால என்ன பண்ணுறது, சிட்டுக்குருவி சாகுது. சிட்டுக்குருவி சிட்டிக்குள்ளே இல்லை, உண்மைதான். சிட்டுக்குருவிலாம் செத்து போச்சான்னா செத்துலாம் போல், அது ஊரை விட்டு வெளியே போயிடுச்சு. அதுக்கும் செல்ஃபோனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ ஏன் சிட்டுக்குருவி வெளியே போச்சு? ஏன்னா முன்னாடிலாம் நம்ம மளிகை ஜாமான் பருப்பு கிருப்புலாம் வாங்கினா எங்கே வாங்குவோம்?
பக்கத்தில் இருக்க அண்ணாச்சி கடையில் வாங்குவோம். சரியா? அவர் ஒரு மூட்டையில் வச்சுருப்பார். ஆனால் தோரம்பருப்பு 1 கிலோ கொடுங்கன்னா அவர் அள்ளி போட்டு வெயிட் போட்டு ஒரு பேப்பரில் கவரில் போட்டு மடித்து கொடுத்துருவாரு. அது கொஞ்சம் தூசி ஈஸியாக இருக்கும். நாம் என்ன பண்ணுவோம், வீட்டில் கொண்டாந்து புடச்சி காய வைப்போம், வெளியே காய வைப்போம். காய வைக்கும்போது சிட்டுக்குருவி வந்து அந்த பருப்பெல்லாம் தின்னுட்டு போகும். இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறீங்க, அவன் ஏற்கனவே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி பாலித்தீன் கவரில் போட்டு கொடுத்துட்றான். வந்தோடனே வாங்கிட்டு வந்து வீட்டில் கட் பண்ணி டப்பாவில் போட்டு மூடி வச்சிடுறீங்க. சிட்டுக்குருவிக்கு சாப்பாடு இல்லை சிட்டிக்குள்ளே. புரியுதா? சிட்டுக்குருவி சிட்டிக்குள்ளே காணாமல் போனதுக்கு காரணம் செல்ஃபோன் இல்லை, சூப்பர் மார்க்கெட்டு. ஓ, சிட்டிக்குள்ளே கொசு தொல்லை ஜாஸ்தியானதுக்கு காரணம் சூப்பர் மார்க்கெட்டு. அது எப்படி சார்? ஏன்னா இந்த சிட்டுக்குருவி என்ன பண்ணணும்னா முட்டை போடும், முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்ச உடனே அந்த குஞ்சு வருது இல்லை, அந்த குஞ்சுக்கு புரோட்டீன் வேணும், சாப்பாடு. அந்த சின்ன சிட்டுக்குருவி குஞ்சுக்கு வந்து பருப்பு விருப்பெல்லாம் கொடுக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுன்னா இந்த அழுக்கு தண்ணியில் கொசு போட்டு வச்சுருக்க முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் அது ஊட்டும். அதனால் முக்கால்வாசி கொசு வந்து முட்டையாக இருக்கும்போது உணவாயிடும். இப்போ சிட்டுக்குருவிக்கு நீங்கள் பருப்பு வைக்காமல் பருப்பு எடுத்துகிட்டு போய் டப்பாவில் போட்டீங்க. அதனால் என்ன ஆகுது, சிட்டுக்குருவி இங்கே சாப்பாடு கிடைக்காம அது வெளியே போயிடுச்சு. அதனால இந்த கொசு முட்டையை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, அதனால கொசு ஜாஸ்தி ஆயிடுச்சு. புரியுதா? இது ஒரு ஈகோ சிஸ்டம். இதை இவங்க வந்து வேணும்னே எப்படி சொல்றதுன்னா, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான் எல்லாரும் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. யாருக்கு தேவையோ அவங்க பயன்படுத்தினா பத்தாதா, எல்லாருக்கும் செல்ஃபோனா அப்படின்னா அதுக்கு ஒரு படம் எடுத்தான் அவன், எந்திரன் 2ன்னு. அதில் அவன் சொல்ல வந்த கருத்து என்ன, அடித்தட்டு மக்கள் எதுக்கு செல்ஃபோன் வச்சிருக்க, அதோட இன்னொரு வேர்ஷன் தான் இது. நீங்கள் ChatGPT ஒவ்வொரு கேள்வி கேட்கும்போது ஒரு டம்ளர் தண்ணி வீணாகுதுன்னு. ஓகே, அந்த தண்ணி வீணாலாம் ஆகலை, அந்த தண்ணி அந்த பைப் லைனில் சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்குது. அதனால நம்மளுக்கு வருங்காலங்களில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது, பிரச்சனையும் கிடையாது. ஏயால எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும். இப்போ நம்ம சிந்திக்க திறன் அதெல்லாம் பாதிக்கப்படுமா சார்? அப்படி இல்லைம்மா, உன்னுடைய கற்கும் திறன் வளரும், இன்னும் வளரும். ஆமாம். ஓகே, இப்போ உனக்கு வந்து a + b ² = a² + b² + 2ab. இது உனக்கு புரியலன்னு வச்சுக்கோ, ஏஐட்ட கேளு, அது உனக்கு புரிகிற மாதிரி சொல்லும். ஸ்கூலில் வாத்தியார் ஒரு பாடம் நடத்துகிறாரு, காலேஜில் வாத்தியார் ஒரு பாடம் நடத்துகிறாரு, அந்த நேரத்தில் உனக்கு அது புரியலை அந்த சப்ஜெக்டை, வீட்டில் வந்து ஏஐட்ட கேளு. இல்லை வெளியே கேன்டீனில் வந்து உட்காந்துட்டு ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி ஏஐட்ட ஓப்பன் ஹேமர் என்ன கண்டுபிடிச்சாரு, அந்த தியரியை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்லு அப்படின்னு சொன்னால் அது அழகாக சொல்லும். இது இன்னும் புரியலை, இன்னும் விளக்கமாக சொல்லு அப்படின்னா சின்ன பிள்ளைக்கு புரிகிற மாதிரி அது விளக்கமாக சொல்லிடும். ஸோ உனக்கு அது உன்னுடைய வேலைகளை சுலபமாக்கும். நான் வந்து 2010 2020 வரை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருந்தேன். அப்போல்லாம் ப்ரோக்ராம் எழுதுறது வந்து கையால் தான் டைப் அடிக்கணும். நாங்கள் PHPயில் ப்ரோக்ராம் எழுதுவோம். என்ன பண்ணால் மேலே PHPன்னு போட்டுட்டு அப்படியே அந்த கமாண்டெல்லாம் எழுதி முடிச்சுட்டு ரன் பண்ணோன்னு வச்சுக்க, யாராருங்க இத்தனாவது லைனில் யாராரும் அடிக்கும். சரிண்ணா அந்த லைனை தேடி போகணும். ஒரு ப்ரோக்ராம் ஷீட் வந்து எவ்வளோ இருக்கும்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 லைன் 500 லைன் 1000 லைன் இருக்கும் ஒவ்வொரு ஃபைலும். அதில் அது 385வது லைனில் எரர் அப்படிங்க. 385வது லைனை நான் தேடி பிடிச்சி அந்த இடத்துல என்ன தப்பு இருக்குன்னு பார்க்கணும். என்ன தப்பு இருக்குன்னு கேட்டால் ஒரு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணாமல் இருந்திருப்பேன், ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காம ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணல, ஒரு கமா போடலன்னா கூட எரர் அடிக்கும். அதை பூரா தேடணும். இப்போ வந்து அந்த ஒரு 300 லைன் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை கையால் டைப் அடிக்க எவ்வளோ டைம் ஆகும் யோசிச்சு பாருங்கள். இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 500 லைன் ப்ரோக்ராம் எழுதுன்னா டைப் அடிக்க எவ்வளோ டைம் ஆகும் யோசிங்க. ஆமாம் சார், 500 லைன் டைப் அடிக்கணும், அதுக்கே எவ்வளோ டைம் ஆகும். அதில் தப்பு வேறு வரும். இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு PHP ப்ரோக்ராம் டக்குன்னு எழுது அப்படின்னா சரக்குன்னு அடுத்த செகண்ட் எழுதிடும். எடுத்து நான் போட்டு ஓடுதான்னு பார்த்தா மட்டும் போதும். அதான் இவங்க எல்லாம் இந்த ஸ்மார்ட் ஒர்க்கை ஹார்ட் ஒர்க்காகவே தான் நீங்கள் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க்காக நீங்கள் பண்ணலைன்னா உங்களோட மூல செயல்பாடு சரியாக இருக்காது, ஏஐ நம்பி தான் நீங்கள் இருக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். அப்போ வண்டியில் போகாதீங்க, பைக்கில் போகாதீங்க, நடந்து போங்க, உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். பைக்கில் போகிறீங்க, உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் ஒரு வசதியை அனுபவிக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்கிற வார்த்தை தான் இது. புரியுதா? முன்னாடிலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு எல்லாராலையும் டியூஷன் வைக்க முடியுமா? முடியாது சார். டியூஷன் வச்சுக்க முடியுமா?
ஸ்கூலுக்கே காசு கட்டி போக முடியாத கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறோம். அப்போ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஐ இருந்ததுன்னா அந்த ஒரு டியூஷன் டீச்சர் மாதிரி வீட்டில் வச்சு அந்த ஏஐயில் இருந்து பிள்ளைங்க பாடம் கற்றுக்க முடியும். நிறைய பேர் நீட்லாம் கூட ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதே சொல்கிறாங்க சார். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு அந்த சப்ஜெக்டே தெரியாதுன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள் அந்த ஏஐட்ட கேட்டு உங்கள் பிள்ளைக்கு விளக்கம் சொல்லலாம். புரியுது. அப்போது உங்களோட வேலைகளை பூரா சுலபமாக்குறதுக்காக இந்த ஏஐ கொண்டு வந்தாச்சு. அதை வந்து பயன்படுத்தாத. எப்போவுமே இந்த ஒரு டெக்னாலஜி வரும்போது ஏற்கனவே நம்ம ஆளுங்க வந்து புது விஷயத்துக்கு போகிறதுக்கு யோசிப்பாங்க. புரியுதா? புது விஷயத்துக்கு போகணுன்னா யோசிப்பாங்க, என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா இவன் ஏற்கனவே ஒரு விஷயத்தில் பழகிட்டான். அந்த பழகினதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும்னா அவனுக்கு கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். சேஞ்சுன்றதே வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அவன் ஏற்கனவே மாறுறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கான். அவனை போய் பயமுறுத்துறது, யூஸ் பண்ணுறா உன் மூளை வேலை செய்யாது, அது வந்து மனுஷனோட வேலையை பூரா அதுவே செஞ்சிடும், மனுஷனுக்கே வேலை இல்லாமல் போயிடும், ஏஐ யூஸ் பண்ணாத சொல்கிறவன் யார்? அவன் மட்டும் தனியாக ஏஐ யூஸ் பண்ணுவான். அவன் தனியாக ஏஐ யூஸ் பண்ணிப்பான். ஆனால் டெக்னாலஜியை கிண்டல் பண்ணுவாங்க. அது அடிப்படையாக மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆதிக்க பார்ப்பனிய சிந்தனை. இல்லைனா ஒருத்தன் வந்து 300 கோடி ரூபா செலவு பண்ணி எந்திரன்னு ஒரு படம் எடுப்பானா? எல்லாரும் ஃபோன் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு. அவனுக்கு காண்டு என்னென்னா, ஒரு பூக்காரம்மாவும் ஒரு காய்காரம்மாவும் ஃபோன் வச்சுருக்காங்க, நானும் ஃபோன் வச்சுருக்கேன். அவங்களாம் கூட ஏன் யூஸ் பண்ணுற அளவுக்கு இப்போ வளர்ந்துக்கிட்டு வராங்க சார். ஏன்னா அவங்களால தாஜ்மஹால் போகும்போது தாஜ்மஹாலில் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராம்ப்டை போடுறாங்க, எடுத்து ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறாங்க. அவ்வளோதான். அவங்க ஹஸ்பண்ட் இறந்துடுறாங்க, அவங்க கூட சேர்ந்ததுக்கப்புறம் ஃபோட்டோவே நம்மள இப்போ இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குது. ஆமாம், இதெல்லாம் பொறுக்க முடியாததால் தான் இந்த மாதிரி செய்திகள்லாம் வெளியே வருது. அவங்களுக்கு வந்து என்னென்னா, இந்த எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆதிக்க சிந்தனையில் இருக்கிறவங்க மற்றவனா மட்டமாக பேசுகிறதுன்றது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனுக்குலாம் வந்து வாழ்வை பெற பைக்கில் சுற்றுறாம்பாங்க. கண்டிப்பாக சார் சொல்லியிருக்காங்க, சொல்லுவாங்க. எப்படி இருந்தால் தெரியுமா? அப்போ அந்த அந்த சிந்தனையோட வெளிப்பாடு தான் வந்து சமூக அக்கறை மாதிரி இப்போ மாற்றிக்கிறது. பாரு, ஃபோன்லாம் யூஸ் பண்ணால் சிட்டுக்குருவிலாம் சேர்த்து போகுது, ஏன் யூஸ் பண்ணால் நான் தண்ணியெல்லாம் காலி ஆகுது. சரி, ஓகே சார். இறுதி கேள்வியாக இதை வந்து கமல் ஒரு மேடையில் பேசுகிறாரு, இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? சுருக்கமாக சொல்லுங்கள். கமல் அப்படி தான் பேசுவார். அவர் வந்து நான் பெரியாரிஸ்ட்டு அப்படி இப்படிலாம் சொல்லிப்பார். ஆனால் அவர் பேசிக்கலாகவே அவர் உள்ளே வந்து அந்த பார்ப்பனிய சிந்தனை வந்து எப்போவுமே இருக்கும். அந்த சிந்தனை போகாது. அவர் சொல்கிறார், நான் பூணூல்லாம் கழட்டி போட்டேன் எல்லாமே சொல்லுவார். பார்ப்பனியம் என்பது பூணூலில் இல்லை, சிந்தனையில் இருக்குது. பொம்பளைன்னா வீட்டில் சமைக்க மாட்டியா அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான்ல, அவன் பார்ப்பனராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பார்ப்பனத்தோட வெளிப்பாடு, சிந்தனை. அது பொம்பளைன்னா சமைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குல்ல. ஒரு முறை ஒரு பொண்ணுகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், என் சொந்தக்கார பொண்ணு தான் வச்சுங்க. நான் பேசும்போது சொல்கிறேன், பாருமா, சாப்பிட தெரிஞ்ச எல்லாரும், பொம்பளைன்றதுக்காக நான் சொல்லம்மா, சாப்பிட தெரிஞ்ச எல்லாருக்கும் சமைக்க தெரியணும். அது ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி. அதனால் சமைக்க கற்றுக்கிறதுல என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்லிச்சு, அங்கிள், சாப்பிட தெரிஞ்ச எல்லாருக்கும் சமைக்க தெரியணும்னு அவசியம் இல்லை, அந்த சாப்பாடை ஹோட்டலில் கூட வாங்கி சாப்பிட்லாம், அதை வாங்குகிற அளவுக்கு சம்பாதிக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்னுச்சு. அருமையான தெளிவா? அதான் சார். அப்போ ஆம்பளைனா வேலைக்கு போகணுமான்னு கேட்பாங்களே சார், அதுக்கு இது போவாத அட்னி கடை இல்லை சார். ஆம்பளைனா சமைக்கணுமான்னு கேட்குறாங்க, இப்போ ஆம்பளைனா வேலைக்கு போகணுமா? ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் வேலைக்கு போகணுன்றேன் நான். ஆனால் இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சமைக்கணும், அவ்வளோதான். அது தேவையில்லைன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. இதை வந்து பெரியார் அந்த காலத்துலேயே சொல்லிட்டாரு, கம்யூனிட்டி கிச்சன் ஆரம்பிங்கன்னாரு. எல்லாரும் வீட்டில் சமைக்காதீங்க, ஒரு ஏரியாவுக்கு ஒரு கம்யூனிட்டி கிச்சன் ஒன்று வச்சுக்கிங்க, அங்கே எல்லா சாப்பாடும் சமைச்சு வச்சுருங்க, போய் உங்களுக்கு வேணுங்கிறத அங்கேருந்து வாங்கிக்கிங்க, வாங்கி சாப்பிட்டுக்கிங்க. அவ்வளோதான். ஹோட்டல்ன்ற கான்செப்ட் இல்லாமல் கம்யூனிட்டி கிச்சன் ஒன்று சொன்னார். அதாவது ஹோட்டலை விட விலை கம்மியாக இருக்கும், வீட்டில் சமைக்கிறத விட கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் வீட்டு சமையல் மாதிரி இருக்கும். இப்போ அம்மா உணவுலாம் வச்சுருக்காங்கல்ல, அது மாதிரி அவர் என்ன சொன்னார், அதை சமைக்கிறதுக்குன்னு ஒரு ஆளுங்களை போட்டிருங்க, அவங்களுக்கு அதுதான் வேலைன்னு சம்பளம் கொடுத்துருங்க, எல்லாரும் சமைக்க வேண்டாம். இப்போ இந்த தெருவில் ஒரு 50 வீடு இருக்குன்னு வச்சுக்க, ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தான் சமைப்பாங்க, 50 பேர் அங்கே போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கலான்னு சிம்பிளாக முடிஞ்சு போச்சுல்ல. ஸோ சமையல்ன்றது ஒரு பொம்பளையோட வேலையெல்லாம் கிடையாது அப்படிங்கிறதும் நாம் புரிஞ்சுக்கணும். வேலைன்றது சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரும் செய்யணும், அது ஆம்பளையாக இருந்தாலும் சம்பாதிக்கணும், பொம்பளையாக இருந்தாலும் சம்பாதிக்கணும், அது இல்லாமல் இருக்கணும். இது வந்து எப்போவுமே ஒரு டெக்னாலஜி வரும்போது இது போல் பார்ப்பனிய குரல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அதை யூஸ் பண்ணிங்கன்னா சமூகம் வீணாக போகுது, நீங்கள் வீணாக போயிடுவீங்க, நீங்கள் சோம்பேறி ஆகிடுவீங்க,
இப்போ செல்ஃபோன் வந்ததுனால நம்ம என்ன மற்றவங்கள்ட்ட யார்ட்டையும் பேசாமல் இருக்குமா? நல்ல டெக்னாலஜியாக தான் சார் இருக்கு. அவ்வளோதான். நீ வந்து எப்படி யூஸ் பண்ணுறன்றதை பொறுத்து இருக்குது. நீ வந்து செல்ஃபோனை யூஸ் பண்ணி யூடியூப்பில் அதாவது அறிவுக்கு உகந்த விஷயமா நீ பார்க்கலாம், இல்லை பொழுதுபோக்காக ஏதாவது படம் பார்க்கலாம், இல்லை செக்ஸ் படமும் பார்க்கலாம். அது உங்ககிட்ட தான் இருக்கு. அது உன் விஷயம். ஆவறதா அழிவதும் உங்ககிட்ட தான் இருக்கு. அது அறிவுன்னு கூட சொல்லலை. நீ செக்ஸ் படம் பார்க்குறியா இல்லையான்றது உன் பிரச்சனை. அதுதான். அது என் பிரச்சனையே கிடையாது. ஸோ ஒருத்தன் அது எப்படி யூஸ் பண்ணுறான்றது அவனோட பிரச்சனை. இதில் நான் ஒரு பெரிய அத்தாரிட்டி மாதிரி உட்காந்து கருத்தெல்லாம் சொல்லக்கூடாது. பயமும் முறுத்தக்கூடாது. சமுதாயமே சீரழிஞ்சிரும். இப்போ பார்த்தா ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு டம்ளர் தண்ணி வீணாக போதும் அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குறது. கண்டிப்பாக சார். அதை கேட்கும்போது நமக்கு என்ன அது ஒரு குற்ற உணர்ச்சி வருது. ஐயோ நம்மளால தான் உலகமே அழிஞ்சு போயுமோ? அதெல்லாம் ஒன்றும் அழியாது. இது வந்து பார்ப்பனியத்தின் குரல், ஆதிக்கத்தின் குரல். ஒரு புது தொழில்நுட்பம் வருது, அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கை எளிமையாக போகுது அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை எளிமையாக ஆகக்கூடாது அப்படின்னு பகவத்கீதையில் சொன்னதை வந்து இன்றைக்கி வர சொல்லிட்டு இருக்காங்க. சூத்திரன்னா நீ கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும். நீ சூத்திரனா இருந்தால் ஏஐ வந்தாலும் யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணால் தண்ணி வீணாக போகும். புரியுதா? பகவத்கீதையில் ஆரம்பித்து இன்றைக்கி கமலஹாசன் வேற சொல்கிறது பூராமே இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே சார். ஏஐ அதுக்கு பின்னணியில் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு நினச்சா இந்த மாதிரியும் இருக்கும்னு பல தகவல்களை சொன்னீங்க. நேரம் தந்து பதில் அளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.